அப்பா சவுத் கொரியால இப்படி எல்லாம் நடக்குமா? என்ன நடந்தது, என்ன பிரச்சனை? சவுத் கொரியால இப்ப மிலிட்டரி பேஸ் தான சம்பவம் நடந்திருக்கு. நார்த் கொரியாவில தான் இந்த மாதிரி நடக்கிறது. சவுத் கொரியாவில அப்படி என்ன நடந்தது? சவுத் கொரியால ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி பயிற்சி நடக்க சவுத் கொரியன் ஃபைட்டர் ஜெட் ஆக்சிடென்டா பாம்பு விழுத்திருக்கணும். அது எங்க சொல்லுங்க, எங்க சொன்னா ரெசிடென்ஷியல் ஏரியால போத்திருக்கேன். என்ன அதவன் சொல்றீங்க? இப்ப இந்த மாதிரி பயிற்சி எடுக்கிறது எல்லாம் இந்த விளையாட்டு மைதானத்துல பயிற்சி எடுக்கிற மாதிரி போச்சு போல இருக்குது. ஆக்கல குடு இருப்பு மேல இந்த மாதிரி போடுறது எங்க நடந்தது? எங்க நடந்திருக்குது? எங்க நடந்ததுன்னா போச்சான் இத சொல்லுது நார்த் கொரியன் போதற்கு கிட்ட நடந்திருக்கு. நல்ல காலம். எல்லைக்கு அங்கால போய் போட்டிருந்தால் கதை வேற மாதிரி ஆயிருக்கும். என்ன உண்மைதான். ஆனா இது ஆக்சிடென்டா தான் போத்திருக்கணும் சொல்லி இருக்கணும். ஆஹா, இது மிஸ்டேக்கா இருக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு கண்ணாம்பூச்சி விளையாட்டு இந்த இதுல இருக்குது. யாராவது பாதிக்கப்பட்டிருக்கணுமா? என்னன்னா 30 பேர் இன்றுதான் இருக்கணுமா. ஆனா 4 பேர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கணும். ஓஹோ, அப்ப யாரும் இறக்கல. நல்லதா போச்சு. அப்ப மீட்பு பணி ஏதாவது செய்திருக்கணுமா? என்னன்னா பாம் ஸ்குவாட் அன்எக்ஸ்ப்ளோர்டான பாம்புகளை ரிட்ரீவ் பண்ணி கொண்டு இருக்குது. ஆஹா, அப்ப யாராவது அந்த இடத்துல இருந்து வெளியேற்றிருக்கணும். அந்த குடியிருப்புகள்ல ரொம்ப பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொன்னா அங்க இந்த ஆக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கணும் இல்லையோ? அப்ப அதான் முதல் விஷயமா செஞ்சவை. முதல் எல்லாரையும் இவாக்குவேட் பண்ண வச்சிருக்கணும். நல்ல வேலை. அப்ப இந்த விமானிகள் இவள் புதுசா இருப்பினம் போல இருக்குது. அதான் இந்த மாதிரி விளையாடி இருக்கணும். இல்லப்பா, இவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகின ஆக்கள். சொல்ல போனா 200 to 400 hours ஃபிளைட் ஓட்டி இருக்கிறான். அவ்வளவு நேரம் பிளைட் ஓட்டி போட்டு இந்த மாதிரி கொண்டு பும் பண்ணி ஆக்கள் இருக்கிற இடத்தையா போட்டுட்டு வரதா? அதுதான் இன்வெஸ்டிகேஷன் அது கொண்டு இருக்குது. ஓஹோ, சரியா விசாரிக்கத்தான் வேணும். இதுல ஏதோ பிரச்சனை இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த பைலட் இது இந்த பைலட் தவறாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதல்லோ? அப்படிதான் ரிப்போர்ட் சொல்லுது. அப்ப இனி அந்த பைலட் இனி விமானம் ஓட்டு வர இல்லாட்டி வீட்டு வேலைக்கு அனுப்பி அது பொறுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச பிறகு கேஸ் எப்படி போகுது பொறுத்து சொல்ல வேணும். ஆஹா, நிச்சயமா அப்படித்தான் நடக்கும் நினைக்கிறேன். ஆனால் இந்த விபத்தை கட்டாயமாவே இந்த மனைவிக்கு அங்க போய் இது விஷயமாக விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இந்த விமானிகளுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? சில நேரம் ஏன்னா கவர்மெண்ட் ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் செய்வி நம்ம தான் சொல்லி இருக்கிறேன். கவர்மெண்ட் மட்டும் இல்ல, வீட்டுல மனைச்சியும் நல்ல விளக்கம் கேட்பான்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பொறுப்பா செய்யணும். இனிமேல் தன்னும் பயிற்சி நன்றாக இருக்க வேணும். இல்லாட்டி ஒரு நாளைக்கு தூங்கி கொண்டிருக்கீங்கள மண்டையில ஒண்ணு போட்டுட்டு போயிடுவேணும். கவனமா இருக்க வேணும். அப்ப உங்க அட்வைஸ் சில நேரம் கேப்பி நம்ம தான் நினைக்குதன். நல்லது. நான் சொல்றத கேட்டு நீங்கள் வந்து நடவுங்க. சரி, வேற என்ன சொல்லுறதுக்கு இருக்கு? நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தாத்தா, பை பாய். நன்றி, வணக்கம். அதவன் எக்ஸ்ப்ளோர்.